எம்எஸ் தோனி என்னதான் லிமிடெட் ஃபார்மட்ஸ்ல ஜாம்பவானா இருந்தாலும் டெஸ்ட்ல எங்கேயோ ஒரு இது குறைஞ்சதுப்பா. அத விராட் கோலி புடிச்சு வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுற வகையில விராட் கோலியோட டெஸ்ட்ல ஹி இன்ட்ரோடியூஸ் தட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் இட் ஒர்க்ட் ஃபார் இந்தியா. பட் இவரோட இந்த பேஸ்பால் டெஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா? அண்ட் அட்லீஸ்ட் அவுட் சைட் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் வேற எந்த நாட்டுக்கு போனாலும் ஒர்க் அவுட் ஆகுதானா? சத்தியமா இல்ல. இங்கிலாந்துல மட்டும்தான் உங்க பேஸ்பால் கான்செப்ட் ஒர்க் ஆகுது. வேற எங்க போனாலும் ஒர்க் அவுட் ஆகும். எப்படி வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கட்டாக்கெல்லாம் வந்து இந்த கேகேஆர்ல ஈடன் கார்டன்ஸ்ல போனா மச்சான் 250 கன்ஃபார்ம் மச்சான் அப்படிம்பாங்களோ, அந்த மாதிரி வந்து நீங்க வேற எங்கேயும் போய் அடிக்க முடியாதுன்ற மாதிரி பிரச்சனைகள் ஆர்சிபி பிச்சில் சின்னசாமி ஸ்டேடியம் அடிக்கலான்ற மாதிரி இட்ஸ் 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 ஆல்வேஸ் அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்கணும்ல. நீ சும்மா ஒரு பேஸ்பால் இருக்குது, நான் சும்மா சுத்துவேன், எல்லா பாலும் அடிக்க வைப்பேன். ஆனா என்ன ஜோக்னா, ஹாரி புரூக் இந்த ஆஷஸை கூட நீங்க விட்டுருங்க. இன் ஜெனரல் ஹாரி புரூக் அந்த கான்செப்டை அழகா ஃபாலோ பண்றாரு. அவருக்கு அது செமையா சூட் ஆகுது, அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. அவர் மட்டும்தான் அடிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த டெம்ப்ளேட் வந்து வேற யாருக்குமே ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அந்த டீம்ல அப்படின்றத ஒரு நிதர்சன உண்மையை புரிஞ்சு கொள்ள ஏன் மறுக்கிறாங்கன்னு தான் நான் கேட்கிறேன்.